முதுக வளைச்சி குனிஞ்சு உட்கார்ந்து பல வருஷங்களா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களோட டைஜஷன், அதாவது செரிமான சக்தி ரொம்பவுமே குறைஞ்சு போகும். அது எப்படி அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம முதுக வளைச்சி உட்காரும் போது நம்முடைய கழுத்துல, முதுகுல, இடுப்புல எல்லாமே வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது இன்டைரக்டா நம்மளோட செரிமான சக்தியும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி உட்காரும் போது இந்த இடத்துல, அதாவது உங்களோட நெஞ்சு குழியில இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அழுத்தம் நம்முடைய வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும், நிணநீர் ஓட்டம்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டத்தையும் பாதிக்கும், இந்த இடங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தையும் பாதிக்கும். சரியா? ரொம்ப நாளா உட்காரக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தி பார்க்கும். அதாவது நம்மளுடைய நெஞ்செலும்புல இருந்து நீங்க இப்போ அழுத்தி பாருங்க. இப்படியே அழுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு குழிக்கு கீழே பெரும்பாலான பேருக்கு இந்த இடத்துல ஒரு டைட்னஸ் இருக்கும். இந்த இடத்துல அழுத்தும் போது அது ஒரு ஷார்ப்பான பெயினை கொடுக்கும். சரியா? இந்த இடத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா சீலியா கேங்லியான்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு முடிச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆர்கன்களுக்கு, பெரும்பாலான வகைகளுக்கு அதை நர்வ் சப்ளை பண்ணுது. சரி, அது கீழே தான் வந்து சுப்பீரியர் மெசென்ட்ரிக் கேங்லியான்ங்கிற நரம்பு முடிச்சு வருது. இந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த அழுத்தம் நம்முடைய இந்த வயிற்றில் வரக்கூடிய உள் உறுப்புகளுக்குள்ள ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும், லிம்பாட்டிக் சிஸ்டத்தையும் பாதிக்கும், நிணநீர் ஓட்டத்தையும் பாதிக்கும், நரம்புகள்லையும் பாதிப்பை கொண்டு வரும். சரியா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாதிப்பை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொசிஷனை மாற்றணும். சரியா? நேராக ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி குறிஞ்சி உட்கார்றத மாற்றி நீங்கள் நேராக நிமிர்ந்து உட்கார ஆரம்பிக்கும் போதே கொஞ்ச நாட்கள்ல உங்களுடைய செரிமான சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த இடத்துல திரும்பவும் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது டைட்னஸ் இருந்துச்சுன்னா அந்த டைட்னஸை எப்படி ரிலீவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.